கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் சமூக ஊடக ஆளுமைகளுடன் ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை டி நகரில் ஒரு தனியார் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்று நடத்தி இருந்தார். அந்த சமூக ஆளுமை அந்த கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசிய பல விஷயங்கள் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார், இந்த இடைத்தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி பலமாக தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்ற பல விடயங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேரடியாக பதில் கொடுத்திருந்தாரு. ஒவ்வொரு ஆளுமைகளையும் அவர் நேரில் சந்தித்து ஆரத்தழுவி பேசி ஃபோட்டோக்கள்லாம் எடுத்தாரு. ஸோ பல விஷயங்களை அரசியல் சார்ந்த பல விஷயங்களின் உண்மைகளை சீமான் அவர்கள் மனம் விட்டு சமூக ஊடக ஆளுமைகளுடன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிந்தது. ஸோ அந்த நிகழ்வுல நடந்த பல விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவிடுறோம். என்ன அப்படின்னா, முதல்ல சீமான் அவர்களினுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதாவது தேர்தல் முடிந்த பிறகு கலங்கரை ஊடகம் சார்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம். என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு தேர்தல் நேரங்கள்ல இந்த சமூக ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட அளவு இருந்தது. கிட்டத்தட்ட சீமானவர்களினுடைய சில பேச்சுக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல வியூஸ் போச்சு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல காரைக்குடியில சீமான் வெற்றி அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆதரவு சேனல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பதிவிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா வெற்றி பெற்றுவாரு சீமானவர்கள். ஆனா எந்த இடத்துல இதை தவறுச்சு அப்படின்னா, சீமான் அவர்கள் மிகவும் வெளிப்படையாக பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்ம கூட்டணிக்கு போகல, நம்ம ஒரு மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கல, பணம் கொடுத்து ஓட்டு கேட்கல, நம்ம ஒரு நேர்மையாக அரசியலை மேற்கொள்றோம் அப்படின்னா, நான் அந்த அரசியலை செய்கிறேன் அப்படின்னா அந்த அரசியலின் வீரியத்தை எந்த அளவுக்கு நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்ற அந்த விஷயத்துல மட்டும்தான் நம்ம தவறிட்டோமே தவிர, நம்முடைய ஆதரவாளர்கள் இன்னுமே நம்முடைய கரத்தை பிடித்துக்கிட்டு உறுதியா நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் மிகவும் அழகாக வெளிப்படுத்தி இருந்தார். என்னன்னா, கட்சி சார்ந்து அதாவது ஆட்சி வரையறை அப்படின்றத மிகவும் அழகாக அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பாக அது ஒரு புத்தகமா இருந்தது. புத்தகத்தை படிக்கக்கூடிய அந்த பக்குவம் இப்போ பல மக்களிடம் கிடையாது. ஆகவே அதை குறும் காணொலிகளாக உருவாக்கணும், அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அதற்கான வேலையை செஞ்சாரு. ஒரு டாபிக், அதாவது பள்ளியினுடைய வளர்ச்சி அப்படின்னா அதை ஒரு கூட்டத்துல பேசினாரு, சுகாதாரத்தை பற்றி ஒரு கூட்டத்துல பேசினாரு, வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க போறோம், இயற்கை வளங்களை எப்படி பெருக்க போறோம் அப்படின்னு பல விஷயங்களை ஒரு டாபிக்காக எடுத்து ஒவ்வொரு கூட்டங்கள்ல குறும் காணொலிகளாக விளக்கத்தோடு வெளியிட்டாரு. சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி பல விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஆனா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்விதான் நம்ம இந்த இடத்துல வைத்த ஒரு விஷயமாக இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ கலங்கரை ஊடகம் தமிழ் தேசிய ஊடகமாக இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் ஆட்சி வரையறை வெளியிடுவதற்கு முன்பாக கலங்கரை ஊடகம் சார்பாக பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வரையறையில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, சீமான் அவர்கள் ஆட்சி செய்தால் என்னென்ன நடக்க போகுது தமிழ்நாட்டு மக்களுக்கு, சீமான் அவர்கள் ஆட்சி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆட்சி வரையறைய ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பேசியிருந்தோம். அதற்கு தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலே பெரும் ஆதரவு கிடையாது. அந்த வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-200 அப்படிதான் ஓடுச்சு. ஆனா நமக்கு அந்த வியூஸ் முக்கியம் கிடையாது. நம்ம இங்க செயல்பட வந்ததுக்கான காரணம், உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை தட்டி எழுப்பணும். பாரதி அன்னைக்கு எப்படி அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் சார்ந்த அந்த பாடல்களை பாடி தூங்கி கிடக்கக்கூடிய அந்த மக்களை தட்டி எழுப்பி அந்த சுதந்திர போராட்ட அந்த விஷயங்களை ஊட்டி வளர்த்தாரோ, அதே போலதான் நம்ம இன்னைக்கு உறங்கி கிடக்கக்கூடிய மக்களை தமிழ் தேசிய உணர்வு ரீதியாக கொடுத்து தட்டி எழுப்பணும் அப்படின்ற அந்த முயற்சியை கலங்கரை ஊடகம் மேற்கொண்டது. ஆனா அது பெரும் அளவுல கை கொடுக்கல. ஆனா நீங்க வெளிப்படையா பேசணும் அப்படின்னா, காசு கொடுத்து நீங்க ஒரு காணொலி பேசி போடுங்க, காசு கொடுத்து நீங்க எங்க கட்சிக்காக ஓட்டு கேளுங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி தானாக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தமிழ் தேசிய ஊடகங்கள் அதிகமா செயல்படுது தமிழ்நாட்டுல.
அப்படி இருக்கும்போது இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனைவரையும் ஒன்று கூட்டி இதையெல்லாம் நீங்க வெளியிடுங்க. ஏன்னா ஊடகங்கள் வந்து இருட்டடிப்பு செஞ்சிடுச்சு நம்மள. நாம் தமிழர் கட்சி அப்படின்றதையே அவங்க அந்த பேரை கூட பதிவிட விரும்பல. மற்றவையில தான் சீமான் அவர்களை தூக்கி வச்சிருந்தாங்க. அப்ப தமிழ் தேசியவாதிகள் ஏன் குரல் கொடுக்கல, போராடல அப்படின்ற பல கேள்விகள், ஆதங்கம் இருக்கு இல்லையா? சோ இப்படியெல்லாம் அவர்கள் இருட்டடிப்பு செய்து 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 மக்கள் மத்தியில ஆமா சீமான் அவர்கள் ஜெயிக்க போறாரா, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுச்சு இல்லையா? இந்த மனநிலைய நம்ம வந்து மக்கள் மத்தியில மாற்ற தவறிட்டோம் அப்படின்ற பல விஷயங்களை சீமான் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசியிருந்தாரு. அதாவது மற்றவங்க செய்யல விட்டுருங்க, ஊடகங்களை நம்பி நாம் தமிழர் கட்சி கிடையாது. ஆனா சமூக ஆளுமைகள் நீங்க வந்து தமிழ் தேசியவாதியா போராளியா இந்த களத்துல போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த இடத்துல தவறிட்டீங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்விய வந்து அனைவரும் சிந்திக்கக்கூடிய வகையில வந்து வச்சாரு. அதே போல இப்ப கூட அந்த எம்பி அர்ச்சனா விஷயம் வந்து பெரிய சர்ச்சையா மாறுச்சு இல்லையா? அதுக்கு கூட சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவதூறுகள் நம் மீது அது வந்து காலம் காலமாக பரப்பப்பட்டிருக்கு. இப்போ ஒரு எம்பி, நாடாளுமன்ற எம்பி இலங்கையில இருந்து வந்து பரப்பிட்டு போயிருக்கான். அதுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் அதற்கும் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட கலங்கரை ஊடகம் செஞ்சிருந்தது. என்னன்னா அந்த எம்பி அர்ச்சனா வந்து அங்க இலங்கை எம்பியாக வந்து இங்க சீமானவர்களை துப்பாக்கி இருந்தா சுட்டுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனான். அதாவது அந்த இலங்கை பாராளுமன்றத்திலே நின்று மிரட்டினா, துப்பாக்கி இருந்திருந்தா நான் வந்து சீமான் அவர்களை சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, நான் பேசுறேன் அப்படின்னா நான் ஒரு ஆதரவாளர், அதனால அவருக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரியான மனநிலை இருக்கு. மக்கள் ஆதாரம் கேட்கிறாங்க இல்லையா? அந்த ஆதாரத்தை தேடிதான் கலங்கரை ஊடகம் ஓடியது. அப்போதுதான் வந்து நாங்க இந்த சேனலை இயக்கக்கூடியது அப்படின்றது ஒரு வழியிலிருந்து ஒரு பிறந்த மகனுடைய வழியை நாங்க உணர்ந்துதான் இந்த காலத்துல நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம். நாங்க இவ்வளவு வீரியமாக செயல்படுறோம்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய உழைப்பு, அந்த தியாகம், வழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை சொல்ல முடியாது. அந்த வழியை அவர் எங்களுக்கு கடத்தி இருக்கிறாரு. அந்த வழியோட தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். சோ அது அவர்களுடைய சப்போர்ட்டோட நாங்க மேற்கொண்ட அந்த முயற்சி என்ன அப்படின்னா, இலங்கையில முன்னாள் பாராளுமன்றத்துல இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த நபர்கள் தான் இதற்கான சரியான பதிலடியை கொடுக்க முடியும். இலங்கை மக்களுக்கு சீமான் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற பல விஷயங்களை நாங்க எடுத்து கூறினோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உலகம் முழுக்க அந்த பிரித்தானிய அமைப்பு அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க நாம் தமிழர் கட்சி பரவி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மூலமாக சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த போராளிகளினுடைய குடும்பத்துக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் எங்களிடம் கூறியிருக்கிறார். ஆகவே நாங்க அதை ஒரு தொண்டாக எடுத்துக்கொண்டு நாங்க பல குடும்பங்களுக்கு சீமான் அவர்களின் மூலியமாக உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் முல்லை முள்ளால தானே எடுக்கணும். சோ வந்து அந்த ஈழத்தமிழரான அந்த எம்பி அர்ச்சனா பதிவிட்டதுக்கு அந்த ஈழத்தமிழர்கள் மூலமாகவே பதிலடி கொடுத்து காணொலி வெளியிட்டோம். அது கலங்கரை ஊடகத்துல மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்தது. இப்படி நம் மீது வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மீது, தமிழ் தேசிய அரசியல் மீது எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு அப்படின்னா அவதூறு, இதைதான் கையில எடுக்கிறாங்க. அதற்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். அது ஆதாரபூர்வமாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் சீமான் அவர்கள் இருந்தா அதை எப்படி செயல்படுத்துவார் அப்படின்ற ஒரு விளக்கபூர்வமான காணொலியா இருக்கணும் அப்படின்றதான் வந்து சீமான் அவர்கள் மிகவும் தெளிவாக வந்து பதிவிட்டு இருந்தாரு. உதாரணத்துக்கு இப்ப டிவிக்கு ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேலி கூத்தாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது இவர் வந்து சினிமா டைலாக் பேசுறாரு, நம்ம சிஎம், எதிர்கட்சி தலைவர் வந்து பிரகாஷ் ராஜ் போல ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சோ சட்டமன்றம் பார்த்தாலே ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கு. இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 40 நாள்ல 200 கற்பழிப்பு நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, வன்கொடுமைகளை அடக்கி. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய டிவிக்கு அரசாங்கம் என்ன சொல்றா, 5 ஆண்டுகள்ல 7000 வன்கொடுமைகள் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. இது எப்படின்னா, உங்க ஆட்சியில் நடக்காததா எங்க ஆட்சியில் நடந்துச்சு, எங்க ஆட்சியில் நடக்காததா உங்க ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னு மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க அதிமுக திமுக செஞ்ச விஷயம். சோ வந்து இப்ப இவங்க ஆட்சியில கிடையாது, இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வராங்க. சோ மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு மக்கள் டிவிக்கு கொண்டு வந்து சட்டமன்றத்துல உட்கார வச்சா, உங்க ஆட்சியில அந்த 5 ஆண்டுகள்ல 7000 வன்கொடுமைகள் நடந்ததே அப்படின்னு சொல்லி அதே சுட்டி காட்டக்கூடிய வேலைகளை இவங்களும் செய்யறாங்க. அப்போதுதான் வந்து அந்த இடத்துல சீமான் அவர்கள் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னும் போது எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
என்னிடம் அண்ணன் வந்து அந்த கேள்வியை கேட்ட நபர் நான் தான். என்னிடம் அண்ணன் வந்து பேசிய அந்த விஷயம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நினைக்கும் போது ஒரு கம்பீரமா இருக்கும். ஆஹா, நான் தமிழச்சிடா, தமிழ்நாட்டுல என்னால தலை நிமிர்ந்து போக முடியும்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு நெஞ்சுரத்தை ஊட்டக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்கும். என்ன அப்படின்னா, என்ன தங்கச்சி பிரச்சனை உனக்கு? எவனாவது உன்னைய வந்து நைட்ல தனியாக போகும்போது உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கிய, எவெல்லாம் பொம்பளை புள்ளைய தொடரோன்னு நினைக்கிறானோ அவனை நிக்க வச்சு சுடுவேன். இனிமேல் வந்து இந்த தமிழ்நாட்டுல சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தா பயப்பட வேண்டியது பெண் பிள்ளைகள் அல்ல, ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பயப்படணும். ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் வெளியில அனுப்பும் போது, தம்பி பார்த்து போயிட்டு பார்த்து வா, நம்ம கூட இருக்கிறதெல்லாம் அக்கா தங்கச்சி, குனிஞ்ச தலை நிமிராம போயிட்டு வான்னு அந்த பெற்றோர்கள் அந்த ஆண் பிள்ளைய பயமுறுத்தி வெளியே அனுப்பணும். அப்படிப்பட்ட சூழலை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி சீமானண்ணன் அவர்கள் அந்த வார்த்தையை பதிவிட்டு இருந்தாரு இல்லையா. சோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சட்டமன்றத்துல போகும்போது ஊடகங்களா, தமிழ் தேசிய ஊடகங்களா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க பேசுனதையும் எடுத்து இவங்க பேசுனதையும் எடுத்து பிளஸ் வந்து சீமானண்ணன் இந்த விஷயத்துக்கு வார்த்தைகள் சொல்லியிருப்பார் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு காணொலியாக பதிவிட்டோம் அப்படின்னா இதுதான் விழிப்புணர்வு. இத்தகைய விழிப்புணர்வை தான் நம்ம வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க தவறிட்டோம். எல்லாருக்குமே ஒரு வேகம் இருந்தது, ஆதங்கம் இருந்தது. சீமானவர்கள் ஜெயிச்சே ஆகணும், சட்டமன்றத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு கள போராளியும் களத்தில் போராடினார். அதை நான் வந்து விட்டு கொடுக்க மறுக்கல. ஆனா இருந்தாலும் நம்ம பெரிய அளவுல வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை, இந்த ஆட்சி வரையறை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில ஊடகங்கள் போலவே நம்மளும் கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கு. என்ன அப்படின்னா மறதி. இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நாளைக்கு வேற விஷயம் நடக்குதுன்னா இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. ஆகவே மக்களை வந்து அடிக்கடி தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, நம்ம வந்து வழியில இருந்து தோன்றிய கட்சி, நம்முடைய தமிழ் பெண்களை வந்து மிகவும் கொடுமையாக கற்பழிச்சு கொன்னாங்க இலங்கையில அப்படின்ற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் தேர்தலின் போது ஒரு வேட்பாளரை அறிவிக்கும் போது அந்த விஷயத்த பதிவிட்டு இருந்தாரு. தேர்தல் அன்று நான் வெளியிட்ட அந்த வீடியோ நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். எனக்கு வந்து அது கேட்கும் போதுலாம் கண்ணு கலங்குச்சு. என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து போயிட்டு இருக்கும் போது பெண்களை கற்பழிச்சது எப்படி நடந்தது அப்படின்னா அந்த உணர்வை வந்து வார்த்தைகளால கடத்தினாரு. கைய தூக்கிட்டு பெண்கள் உடை இல்லாம வரும்போது இது என்ன குண்டா சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களினுடைய மார்பகத்தை பிடிச்சி நசுக்குன அந்த கொடூரமான செயல்களை செஞ்சாங்கடா அந்த இலங்கை ராணுவம். இன்னுமா உனக்கு கோபம் வரல தமிழா, இப்பயாவது விழிச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்போரை கண்கலங்க வைக்கும். சோ வந்து அண்ணன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீமான் அவர்கள் பேசாத விஷயங்களே கிடையாது. ஆட்சிக்கு வந்தா நான் எப்படி ஆட்சி செய்ய போறேன் அப்படின்றத பல பேர் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம, ஏன் புதுசா இப்ப டிவிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தா ஆட்சி எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்பதான் கிளாஸ் எடுத்து கத்துக்கிறாங்க. ஆனா சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நான் இதைதான் முதல் கையெழுத்தாக செயல்படுத்துவேன், கல்வியில தான் என்னுடைய முதல் கையெழுத்து இருக்கும், கல்வி தரத்தை உலக அளவுக்கு உயர்த்துவேன், கல்வியில இருந்துதான் ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வளர்ச்சியும் அந்த கல்வியில இருந்து தான் தொடங்குது. சோ அதற்கு தான் என்னுடைய முதல் கையெழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகவும் வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக சீமானவர்கள் அந்த இடத்தில் வெளிப்படுத்தி இருந்தாரு. சோ வந்து இப்ப இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப எல்லாருமே வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது பொது வேட்பாளர் சொல்றாங்க. நிச்சயமா அதற்கு வந்து சீமான் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்றது 100% உண்மை. அதை சீமான் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளல. அதை பற்றி உறுதியும் அவர் படுத்தல, நான் பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி அங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடந்தது. சோ வந்து அதற்கு சீமான் அண்ணன் வந்து மறுப்பு தெரிவிக்கல. சோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டது. சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தல்ல களம் காண்றாரு, அதுவும் அம்பாசமுத்திரத்தில் களம் இறங்குகிறார் அப்படின்னா சீமான் அவர்கள் இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் உழைக்கணும், ஒரு நபரும் விடாம உழைக்கணும், அதையும் தாண்டி அங்க வேட்பாளராக நான் 100% உழைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா போன முறை 234 தொகுதியிலும் சீமான் அவர்கள் போய் பேச்சு நடத்தினாரு, வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி விட்டாரு. ஆனா காரைக்குடியில அவரால் பெருமளவுல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மக்களிடம் போய் பேசி அவர்களுடைய குறையை கேட்டு என்ன தீர்வு நான் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரால் செய்ய முடியல. சோ இந்த இடைத்தேர்தல்ல அத்தகைய என்னால செய்ய முடியல அப்படின்ற அந்த நிலை வந்துடக்கூடாது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அங்க போயிட்டு வீடு வீடாக போய் சீமானவர்கள் வாக்கு கேட்டு, கிட்டத்தட்ட இந்த மாதிரி சமூக ஆளுமைகள்லாம் இருக்காங்க இல்லையா, தமிழ் தேசியவாதிகள்,
2,00,000 பேரை களத்தில் இறக்கி பணி செய்ய வைக்க போகிறார் சீமான் அவர்கள். ஒவ்வொரு வாசப்படியிலும் ஏறி நான் இந்த தொகுதியில் வந்தேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 234 தொகுதி இருக்கு. அதுல ஒரு தொகுதியாக நான் ஜெயிச்சு சட்டமன்றத்துல போயிட்ட பிறகு என்னுடைய தொகுதிய நான் ஒரு முன்மாதிரி தொகுதியாக நான் எப்படி என்னுடைய ஆட்சி வரையறையில சொல்லணும், அது போல இந்த ஒரு தொகுதியை மாற்றி காட்டி அடுத்த எலெக்ஷன்ல 2031 எலெக்ஷன்ல மொத்த தொகுதியை நான் இப்படி மாத்துவேன் அப்படின்றத வார்த்தையாக இல்லாம செயல்படுத்தி மக்கள் மத்தியில நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன் அப்படின்ற ஒரு இதுல சீமான் அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார். சோ சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தல் களமிறங்க போகிறார் அப்படின்றதே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா எந்த தலைவர்களும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆளும் கட்சி இருக்கு. இப்ப இடைத்தேர்தல் வந்து ஆளும் கட்சிக்கு தான் சாதகமா இருக்கணும். எதற்கு இன்னொரு தலைவர் நின்று மீண்டும் தோல்வி அடைஞ்சா அது அசிங்கமாயிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு பல கோணங்களை யோசிச்சு அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. ஆனா சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெஞ்சு உரம் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இன்ன வரைக்கும் தோல்வி அப்படின்னு நமக்கு கிடைச்சாலும் என்ன பெரிய தோல்வி, நம்ம தேர்தல தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம போராளி இல்ல அப்படின்றது ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா இப்பதான் இன்னும் வீறு கொண்டு எழுதுறாங்க. எந்த இடத்துல நம்ம தோல்வி அடைந்தோமோ அந்த இடத்தை நம்ம சரி செய்து இந்த இடைத்தேர்தலை அதை மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய எழுச்சி படையாக தமிழ் தேசிய படையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். சோ இருக்கக்கூடிய அங்க வந்தவங்கள பாதி பேர் பாத்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், இளைஞர்கள் இப்படிதான் இருந்தாங்க. எல்லாருமே இளம் வயதினரா இருந்தாங்க. சோ ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஆலோசனைகளை சொன்னாங்க. இப்படி நம்ம செயல்படலாம், இப்படி நம்ம கருத்துக்களை பரப்பலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. சீமான் அவர்கள் அதை அமைதியாக உட்கார்ந்து கேட்டாரு. சோ இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பை சீமான் அவர்கள் கொடுத்தாரு. உங்களுடைய கருத்து என்ன, நீங்க வெளிப்படையா பேசுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையையும் அந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய அந்த தன்மையையும் சீமான் அவர்கள் அந்த கூட்டத்துல வெளிப்படுத்தினாரு. சோ இடைத்தேர்தல் இப்ப வருது அப்படின்னும் போது இந்த 6 தொகுதியில் சீமான் அவர்கள் ஒரு தொகுதியில் இருக்க போகிறார். அது 99% அம்பாசமுத்திரமாக தான் இருக்க போகுது அப்படின்னும் போது இனிமேல் தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருவரும் மிகவும் வீரியத்தோடு செயல்படணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் தமிழ் தேசியவாதி, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்க தமிழ் தேசியவாதினா நான் மட்டும் தமிழ் தேசியவாதியா இருந்தா இந்த காலத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது. என்னால எத்தனை பேரை தமிழ் தேசியவாதியாக மாற்ற முடியும், என்னால எத்தனை பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒவ்வொருவரும் செயல்பட்டீங்க அப்படின்னாதான் இந்த இடைத்தேர்தலில் அண்ணனை நம்ம சட்டமன்றத்தில் அனுப்பியே ஆகணும். எங்களுடைய ஒவ்வொரு காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா அதிக காணொலியில சட்டமன்றத்தில் சீமான் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சட்டமன்றத்துல பேசுறது அப்படின்றது நீ செஞ்சதா நான் செய்யலையா, நான் செஞ்சது தானே நீ செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு போக்குதான் இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் அந்த இடத்துல வந்தாருன்னா அந்த வார்த்தை ஜாலம்லாம் பலிக்காது. நீ செஞ்ச நீ செய்யல அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் மாத்தணும் தான் மக்கள் என்ன சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி 360 டிகிரியில மொத்த பேரையும் சாட்டையை வச்சு சுழற்சி அடிப்பாரு அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தும் சந்தேகமும் கிடையாது. சோ சீமான் அவர்கள் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் களமிறங்கி 100% வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு போராளியினுடைய ஒத்துழைப்பும் அவசியம் என்பதை தான் சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இன்னைக்கு ஒரு 2000 பேர் அந்த இடத்துல கூடி இருந்தோம் அப்படின்னா நாளை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆளுமைகளுடன் மீண்டும் சந்திப்பு நடத்தும் போது அது 2,00,000 பேராக மாறி இருக்கணும் அப்படின்ற ஒரு அன்பு கட்டளையை சீமான் அவர்கள் எங்களிடம் விதைத்திருக்கிறார். சோ எங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆதங்கம் இருக்கிறது, அண்ணன் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்றது. சோ அண்ணன் எங்களிடம் உட்கார்ந்து இந்த மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதை நாங்க பார்க்கும்போது நிச்சயமாக அண்ணனை சட்டமன்றத்துக்கு இந்த முறை அனுப்பியே ஆகணும். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு நிமிடம் கூட நம்ம தாமதிக்காமல் உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புத்துணர்ச்சியை எங்களுக்கு ஊட்டி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக நானும் அண்ணன் என்னென்னா பேசுறாங்க, அங்க என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத அப்படியே உங்களிடமும் அந்த உணர்வுகளை கடத்தி இருக்கிற நீங்களும் தமிழ் தேசிய போராளிகள் தான். ஸோ நீங்களும் ஒவ்வொருவரும் இதை ஒரு முன்னெடுப்பாக வைத்து எத்தனை தமிழ் தேசியவாதிகளை நீங்கள் உங்களுடன் சேர்த்து இருக்கிறீங்க இந்த தேர்தலுக்குள்ள அப்படின்றத மனதில் வைத்து அதை ஒரு வேலையாகவே வைத்து நுண்ணிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா களம் நமக்கு காத்திருக்கிறது, வெற்றி நமக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.